Welcome back, folks. Welcome to another episode of Untold Story. I'm your host, Muni. I'm really sorry. Last Monday வந்து நான் எபிசோட் போட்டிருக்கணும், பட் போடலை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி belated happy friendship day. You guys are really way much important to me, and this is one of my safest place to talk about whatever I feel. Thank you so much. And let's dive into the topic. I really wanted to talk about something that is close to my heart, and I believe probably to yours too. என்னன்னா ஃபீலிங் லாஸ்ட் இன் ஆர் 20s. 20s நீ என்ன அவ்வளோ எங்கா அப்படின்னு கேட்காதீங்க. எஸ், ஐ எம் த மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் டு டாக் அபவுட், அதுவும் எஸ்பெஷலி இந்த டாபிக் பற்றி. ஐ எம் ஜஸ்ட் 26. ஓகே, ஏஜ் சொல்லிட்டேன், பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். ஃபிசிக்கலி ஐ எம் 26, மென்டலி ஐ எம் 21 மேபி, whatever. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். we were told that என்னன்னா நம்ம 20s are supposed to be the best years of lifeனு வந்து நமக்கு அது சொல்லியிருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, they can be downright confusing. It's like வாண்டரிங் வித்தவுட் மேப், அந்த மாதிரி ஒரு தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் நாட் அலோன். பிகாஸ் நான் வந்து அந்த மேப்பை எங்கே தொலைச்சனே தெரியல, எப்போ தொலைச்சணும்னு தெரியல. அந்த ப்ரெஷர் ஹிட்ஸ் ஹார்ட் ஆஸ் சூன் ஆஸ் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் காலேஜ். வெதர் இட்ஸ் அ லேண்டிங் ஹை பேயிங் செக்யூர் ஜாப். சரி, ஹை பேயிங்லாம் வேணாம், செக்யூரிங் எ ஜாப் இட் செல்ஃப் இஸ் இட்ஸ் அ ரியலி a tough thing at this job market. இப்போ இருக்க ஒரு ஜாப் மார்க்கெட்டில் ஒரு செக்யூரான ஒரு ஜாப் வாங்குறது, சப்போர்ட்டிங் our families ஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் who we are, அதுவே வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் it feels like everyone expect us to have it all figured out. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு, அதனாலே will feel lost. But the truth is most of us are still trying to make sense of it, and actually that's ஓகே. இந்த டாபிக் பற்றி பேசும்போது நான் டெஃபினட்டாக இதை பற்றி நான் பேசி ஆகணும். பிகாஸ் இட் ஹேஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் when it comes to this as the social media, because we scroll through Instagram and we see people our age, நம்மளை விட பெரியவங்களோ, நம்மளோட ஜஸ்ட் ஒரு 2 years கேப் வச்சுப்போம். இவங்க எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பில் இருக்க மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு லக்ஸரியான வெக்கேஷன் போகிற மாதிரி, ஆர் கெட்டிங் தியர் ட்ரீம் ஜாப்ஸ், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிஇஓ ஆர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக பூம் ஆகிற மாதிரி வந்து சுற்றி என்னடா இந்த படத்தில் கூட சொல்லுவாங்க, குட் நைட்டில் கூட வந்து சொல்லுவாங்கல்ல, என்னடா என்ன தவிர எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்கன்ற மாதிரி. இந்த சோஷியல் மீடியா வந்து இட் ஹாஸ் ஹையஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஏஜில் இருக்க பீப்புள் மேலே. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபீல் லைக் we are the only one who is struggling. But remember, the social media is just a highlight reel. இது வந்து இப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க், அதுக்கு பின்னாடி இருக்க ஃபெயிலியர்ஸ் ஆர் த அன்சர்டனிட்டி பிஹைண்ட் தோஸ் பர்ஃபெக்ட் போஸ்ட், அதை வந்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம அதை சொன்னாலும் அட்டென்ஷனுக்காக தான் அதை பண்ணுறான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி அந்த மாதிரி போடாமையே பண்ணிடுவோம், கரெக்டாக. பட் 99% வந்து யாருமே இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்க பெயின்ஸை வந்து சொல்ல போகிறது கிடையாது, அண்ட் இட்ஸ் ஓகே. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லாஸ்டாக ஃபீல் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ் தான். ட்ரஸ்ட் மீ I've been there. Because we really wanted to do something, but because நம்ம வந்து we are moved away from our loved ones, parents விட்டு, our closest friends விட்டு, ஒரு ஒர்க்குக்காகவோ ஒரு ஸ்டடிக்காகவோ இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும் போது, நம்ம கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நாள் இருந்த ஃபோக்ஸ் வந்து நம்ம கூட இல்லை. மேக்கிங் கனெக்ஷன் இஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஐ பிலீவ் இட். என்னால் வந்து அதை பண்ண முடிஞ்சுன்னா கேட்டிங்கன்னா, ஐ யூஸ் டு பி an extrovert. எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர், பிகாஸ் எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நீட் இட். ஸோ இந்த மாதிரி வந்து
நம்ம லவ்ட் ஒன்ஸ் கூட இல்லாத போது, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு தனியாக இருக்கும்போது இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் இது எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு என்னன்னா நம்ம வந்து வில் ஃபீல் வெரி ஐசோலேட்டட். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஃபீலிங் லாஸ்ட். ஓகேவா? பட் அவுட் ஆஃப் ஆல் திஸ், ஹியர்ஸ் அ திங் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை ஜேர்னி. திஸ் இஸ் நாட் த டெட் எண்ட். ஆக்சுவலி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. நம்மளோட இந்த 20s தான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, ஃபிகரிங் அவுட் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு அஸ். கரெக்டாக? நான் ஒன்று சொல்லணும்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் யுவர் டைம் டு மேக் மிஸ்டேக்ஸ், சேஞ்ச் டிரெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வர ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும், ஈவன் த செட்பேக்ஸ், ஈவன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி அதில் வர ஹார்ட் பிரேக்ஸ் டீச்சர்ஸ் ஆர் சம்திங் வெரி வேல்யூபிள். பட் யா, ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நோட்டோடு நான் இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். என்னென்னா, ஐ எம் ரியலி டயர்ட் கைஸ். எனக்கு வந்து லைஃப் ஒரு மாதிரி நெகட்டிவாக பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிக்குது, என்னால் முடியல. பிகாஸ் இப்போது ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார், என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, காசே இல்லை, எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணிட்டே இருந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருந்தபோது என்கிட்ட ஒன்றுமே வரல. நான் கிரேட்ஃபுல்லாக இருந்து தேங்க்ஃபுல்லாக இருந்து நம்மக்கிட்ட காசு வரல, யார்கிட்ட வரப்போகுது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவை நான் மாற்றினப்போ தான் எனக்கு நிறைய காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஐ திங்க் இட்ஸ் அப்ளைஸ் டு நம்ம எல்லாருக்கும் தான். நமக்கு ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கா, எல்லாரும் லைஃப்பில் நல்லா இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டுது அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி நமக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேதோ அப்படின்னு தோணுது. லெட்ஸ் ஃபார் அ சேஞ்ச் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்விஸ்ட் பண்ணி, கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி, கொஞ்சம் பாசிட்டிவாக பார்ப்போம். நமக்கு நடக்கலாம், வேற யாருக்கு நடக்க போகுது, அதுக்கான எஃபர்ட்டை போடுவோம். என்ன 1 மாதம் ஆகுமா, 1 இயர் ஆகுமா, 3 இயர்ஸ் ஆகுமா, அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நமக்கு எதுவும் நல்லது நடக்காமல போயிட போகுது, கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணல, யாருக்கும் நான் ப்ரீச்சும் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவாக இருந்து பழகிட்டோம், கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து பழகுவோமே. அட்லீஸ்ட் ஐ ட்ரைடுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ ஆன் அன்டோல்ட் ஸ்டோரி. இஃப் யூ லைக் டுடேஸ் எபிசோட், ப்ளீஸ் share it with someone who might need a little reassurance. Remember, it's okay to feel lost. It's all part of finding your own way. Until next time, take care, keep it moving. Thank you so much. Love you guys. Bye.